எபிசோடு வெல்கம் பேக் டு another வீடியோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கே இருக்கிறோம்னா, ஸோ இதுதான் ஒன் ஆஃப் தி நேஷனல் கன்னியாகுமரி கனெக்டாகக்கூடிய ஒரு பைபாஸ். ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா கிருஷ்ணகிரியில் இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா இருங்க, நம்ம செல்லாக்குட்டி வந்து ரெடி ஆகிடுச்சு ரைடுக்கு. நான் ஸ்டாப் ரைடு பண்ண போகிறோம். உங்களோட சப்போர்ட் எல்லாமே கண்டிப்பாக தேவை. எங்கே தான் கிருஷ்ணகிரிலேருந்து கன்னியாகுமரிக்கு கிட்டத்தட்ட 592 கிலோமீட்டர்ஸ் வருதுங்க. நான் ஸ்டாப் ரைடு பண்ண போகிறோம். நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, என்னென்னா உங்களால் முடியுமா அப்படின்ற ஒரு சில பேர் எல்லாம் கேள்வி கேட்டிருந்தீங்க. அதுக்கான விடை தான் இது. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. ஸோ அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரிலேருந்து கிளம்பி மினிமம் ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். நம்ம போகிற வழியில் சரியான வியூவெல்லாம் பார்த்துங்க. அதை போகவே தருமபுரிக்கு வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஆகுங்கன்னா மினிமம் வந்து 30 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு போக என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிருஷ்ணகிரிலேருந்து தருமபுரியை தாண்டி ஒரு பைபாஸ் நம்ம தொட ஆரம்பிச்சிட்டோம் சேலத்துக்கு. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஹைவே பார்த்திங்கன்னா இது தான். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சேலம் நம்ம தருமபுரி பக்கம் வந்தோடனே வர வந்து நிறைய டிராஃபிக் வர ஆரம்பிச்சிச்சுங்க. பார்த்திங்களா தெரியும். இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் வந்து அப்படியே என்னென்ன தெரியல, ஒரு பக்கம் வண்டி ஸ்டாப் ஆனதுமே டிராஃபிக் வந்து கொஞ்சம் இதாகிடுச்சிங்க. அதாவது பார்த்திங்கன்னா போகிற வழியும் பார்த்திங்கன்னா நிறைய நைட் ட்ராவல் லாரிஸ் வந்து நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. நிறைய வந்துகிட்டே இருக்குங்க கண்டினியூ. நம்ம பகல் டைமோட நைட் டைம் வந்து நம்ம வந்து கண்டெய்னர் லாரிஸ் எல்லாம் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த லோட் லக்கேஜு அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய கார் வந்து இந்த கரெக்டாக எவனும் ஓட்ட மாட்டான். பார்த்திங்கன்னா வச்சு ஃப்ரெண்டில் பார்த்திங்கன்னா அப்படியே லெஃப்ட்டில் வந்து நம்ம சென்டராக முன்னாடி பின்னாடி லாரி இருக்கும். ஆனால் நம்ம சென்டர் உள்ளே போயிட்டு கொஞ்சம் அப்படி போவாங்க. அதோடக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு வண்டி ஓட்ட. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே வீடியோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் பெட்ரோல் ஃபுல் பண்ணியாச்சுங்க. சரிங்க. ஆக்சுவலாக இப்போ எங்கே இருக்கிறோன்னா ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இன்னும் 513 கிலோமீட்டர் இருக்குங்க. இப்போ தான் நாங்கள் வந்து தருமபுரியே தாண்டின்னு இருக்கோம். ஸோ உங்களுக்கு போயிட்டு போக உங்களுக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ரைடை வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டாப்பாக தான் இருக்க போகுது. ஸோ நாங்கள் இங்கே ரெஸ்ட்டே எடுக்க மாட்டோம். பைக் மட்டும் அப்பப்போ வந்து ஸ்லோ பண்ணி தான் ஓட்ட போகிறோம். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். எப்படி பார்த்தீங்கன்னா மாறி தான் பைக் ஓட்ட போகிறோம். எந்த ரெஸ்ட்டும் கிடையாது. ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க. சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இது நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ கன்னியாகுமரிக்கு 500 கிலோமீட்டர் இருங்க ஷார்ப்பாக. ஸோ எவ்வளோ பேர் ரீச் ஆகும் சொல்லுதுன்னா 8 மணி நேரங்க ஷார்ப்பாக. 8 மணி நேரத்தில் போயிடலாம் சொல்லுது. ஸோ போகிற மாதிரி பிடிச்சதான் மறக்காமல் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ K2K பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டு கன்னியாகுமரிக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹவர்ஸ் ட்ராவல் ஆகின்னு இருக்குது டியோவில். ப்ளஸ் எவ்வளோ நம்ம பெட்ரோல் மட்டுமே எவ்வளோ போட்டுங்க சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேல்குலேட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 300 ரூபாய்க்கு போட்டேன். அடுத்து வந்து ஒரு 150 ரூபாய்க்கு போட்டுனுக்கிறேங்க. கணக்கு பார்த்தீங்கன்னா 450 ரூபாய்க்கு போட்டுனுக்கிறேன் இது வரைக்குமே. ஸோ பார்த்தீங்கன்னா டோல் வந்துடுச்சுங்க. தொப்பூர் வந்து டோல் வந்து ஸ்டார்ட் ஆரம்பிச்சிச்சு. அப்படியே கிளம்ப வேண்டியதுதாங்க. எனக்கு தெரிஞ்சு மினிமம் 3 to 4 o'clock நம்ம கன்னியாகுமரி போயிடுவோங்க நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா இது வரைக்கும் இப்போ யாருமே பண்ணாத ஒரு விஷயம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து வேர்ல்டு ரெக்கார்டு வரலன்னா கூட பரவாயில்ல. ஸோ அன்பு ஆதரவு மட்டும் கொடுங்க. மாறி ஓட்டிக்கிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் ஓடுற தண்ணி வந்து இனிமேல் தான் நானே ஓட்ட போகிறேன். ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
வந்துடாதீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னும் கரூருக்கு வந்து 112 கிலோமீட்டருங்க கரூருக்கு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா கரூர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து மதுரையிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக திருநெல்வேலி கன்னியாகுமரிங்க. ஸோ நம்ம என்ன பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக போகிறோமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் வந்து நம்ம லாங் ரைடு பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து பெட்ரோல் கேன் வந்து பிடிச்சி வச்சுட்டேங்க. நான் இது வந்து நம்ம வண்டி ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம வண்டி சுற்ற போகுதுங்க. ஸோ நான் லாஸ்ட் இயர் வந்து ஒரு லாஸ்ட் இயரில் நான் சொல்லியிருந்தேன் நம்ம நான் ஸ்டாப் ரைடு பண்ண போகிறோன்னு சொன்னோம், டிஎல் தான் பண்ண போகிறோன்னு சொன்னோம். அதுக்கான டைம் வந்து இப்போ வந்து கிடைச்சிருக்குங்க. ஸோ உங்களை அன்பாக எல்லாருமே கொடுங்க, தயவு ரெஃபர் பண்ணுங்கள், 4 பேர் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் யாரும் பண்ணாத விஷயம் நம்ம பண்ணுறோங்க, அதுவும் நான் ஸ்டாப் ரைடாக பண்ணுறோம். ஏன்னா ஒரு சில பேர் வந்து ரெஸ்ட் எடுத்து பண்ணுவோம். ஸோ நம்ம அப்படி கிடையாது. அது இல்லாத நம்ம வந்து நான் ஸ்டாப் ரைடு பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு பிள்ளையனுடைய ஃபீல் வந்து நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆக்சுவலி நான் ஓட்ட வேண்டியது அவர் கொஞ்சம் தூரம் ஓட்டிக்கிறேன்னா சரி ஓட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். கிட்டத்தட்ட அவர் எதுக்குன்னா சேலத்துலேருந்து ஓட்ட ஆரம்பித்தாருங்க. தொப்பு டோல்லேருந்து ஓட்ட தருமபுரி தாண்டி தொப்பு டோல்லேருந்து ஓட்ட ஆரம்பித்தாருங்க. சரி ஓகே அவர் ஓட்டுட்டோம்னு சொல்லிட்டு நானும் கம்மியாயிட்டேன். அவர் எது வரைக்கும் ஓட்டுற ஒரு பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலே நம்ம தான் மினிமம் போனால் அவர் வந்து நாமக்கல் வரைக்கும் தான் ஓட்டுவார். அதை தாண்டி நம்ம தான் ஓட்ட போகிறோம். அது யோசிச்சுன்னா ஒரு 70 to 80 கிலோமீட்டர் தான் வரப்போகுது சேலத்துலேருந்து. ஸோ பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம தான் ஓட்ட போகிறோம். எங்கன்னா கன்னியாகுமரி வரைக்கும் நான் ஸ்டாப் ரைட். எங்கேயோ டீ காஃபி டின்னரே எடுக்க போகிறதில்ல. நம்ம நாமக்கல்லேருந்து கன்னியாகுமரி வரைக்குமே நான் ஸ்டாப் ரைட் பண்ணுற நேரத்தில் நம்ம வந்து டீ காஃபி எந்த விதமாக ரெஸ்ட்டு எடுக்கிற பெட்ரோல் ஸ்டாப் மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு 2 லிட்டர் கேன் பிடிச்சி வச்சிட்டேன். அது இல்லாமல் எந்த விதமாக டின்னர் பண்ணுறதா கேட்டுக்கிறேன். இது வரைக்கும் யாரும் பண்ணலைல்ல. ஸோ அதனால தான் வந்து ஒரு ரெக்கார்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசையாக இருக்குங்க. ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, வாங்க அப்படியே போகலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு வியூ உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் எந்த அளவுக்கு தெரியுமா தெரியல, எனக்கு ஓரளவுக்கு கிளியராக தெரியுதுங்க. வைசர் க்ளோஸ் பண்ணிட்டு பேசுகிறேன். உங்களுக்கு அதே மாதிரி ஆடியோ வாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ எங்கே இருக்கிறோன்னா நம்ம வந்து ஓமலூர் பக்கம் வந்துட்டேங்க. ஸோ ஓமலூர் சேலம் ஏர்போர்ட் தாண்டி போகிறோம். ஸோ வயசே பார்த்திங்கன்னா சேலம் ஏர்போர்ட் இருக்குது. அப்படின்னா நம்ம வந்து ஓமலூர் பக்கம் வந்துட்டேங்க. ஸோ உங்களுக்கு நான் சேலம் போய்ட்டு கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஸோ இப்போது கடைசியாக வந்து ஓமலூர் டோல் வந்துட்டேங்க. இப்போ கரெக்டாக நான் வந்து வண்டி வந்து 5:30 மணிக்கு 6 மணிக்கு வச்சுக்கேன். நாங்கள் கிருஷ்ணகிரிலேருந்து 6 மணிக்கு சைமனை பார்த்திங்கன்னா 8 மணிங்க. ஸோ 2 மணி நேரத்தில் நாங்கள் வந்து சேலத்துக்கு வந்துட்டோங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கரெக்டாக சேலத்துக்கு வந்துட்டோம். ஒரு 10 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. முடிஞ்சாலும் எவ்வளோ சீக்கிரமாக போவோங்க கண்டிப்பாக பெரியார் யூனிவர்சிட்டி. ஸோ பார்த்திங்கன்னா ஓமலூர் டோல்டு தாண்டோன்னே லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா பெரியார் காலேஜ் இருக்குங்க, பெரியார் யூனிவர்சிட்டி. நான் ஸ்டாப் ரைட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ஸோ நான் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேங்க. இப்போது அது வந்து பிளானில் போயிட்டே இருக்குது. எப்போ கம்ப்ளீட் ஆனால் அந்த இடத்துல போய் நம்ம ரீச் ஆன பின்னாடி தான் அது ஒரு கம்ப்ளீட்டே நமக்கு தெரியும். ரிசல்ட் எப்படி இருக்குது, நம்மளோட பாடி கண்டிஷன் எப்படி இருக்கிறது தெரியும். இது மாதிரி நிறைய பிளான்ஸ், இது மாதிரி நிறைய ரைடு வந்தோம்னா இந்த மாதிரி ரைடு எல்லாம் வேணும்னா நம்ம சேனல் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் போர்டில். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஒரே ரோடுங்க. கரூர், திண்டுக்கல், மதுரை, அப்புறம் திருநெல்வேலி அண்ட் கன்னியாகுமரி. ஸோ பார்த்திங்கன்னா இன்னும் 450 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க நம்ம ரீச் ஆகிறதுக்கு. ஆனால் லைட்டாக அங்கங்கே மின்னுதுங்க. ஆனால் நமக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குதுன்னு தெரில. ஆனால் ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் இதுக்கு திருச்செந்தூர் போக்குள்ள இதே மாதிரி தாங்க. கரெக்டாக எங்கே மாட்டேன்னா
கடலூர் ராசிபுரம் தாண்டியே மாட்டிக்கணும். ராசிபுரம் தாண்டின கொஞ்சம் தூரத்தில் மாட்டிக்கணுங்க. சரியான மலையில் மாட்டிக்கணும். ஸோ இந்த டைம் அது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அதே மாதிரி ரிட்டர்ன் வரக்கூடாது. என்ன பண்ணோம், திருச்செந்தூர்லேருந்து மதுரை வலையில் திருநெல்வேலி தாண்டோம். திருநெல்வேலியிலேருந்து வேலைச்சேர்ந்து தாண்டோம். அங்கே அந்த இடையிலே சரியான மழைங்க. ஸோ ரூம் எடுக்க வேண்டியது எங்கள் நிலைமை வந்துச்சுங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. அதே போல் இந்த டைம் வந்து அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறத கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ நாங்கள் வந்து ஆன்ஸ்டாப்பாக ரைட் பண்ண விடுங்க கடவுளே அது சொல்லிட்டு உங்கள்கிட்ட வேண்டிக்க வேண்டியது தான். ஸோ எப்படி வேணால் கிளைமேட் சேஞ்ச் ஆகலாம்ல. ஸோ பார்த்தேன்னா நேற்று வந்து பார்த்தேன், காரைக்கால், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், அப்புறம் உளுந்தூர்பேட்டை, ஸோ இந்த மாதிரி இடங்கள் தான் மழை பெய்யும்னு சொல்லிட்டு வெதர் ஃபார்காஸ்டிங் சொல்லிருந்துச்சு. பார்த்திங்கன்னா அது சேலம் வந்துட்டோம். சேலம் வந்துமே அங்கங்கே தூரல் போடுதுங்க. தெரியல, பார்ப்போம். ஸோ பார்ப்போம் ஓகேங்களா. எக்ஸ்ட்ரீம்லி சாரிங்க. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு சத்தியமாக தெரியல. கிட்டத்தட்ட நான் இங்கேருந்து 5 o'clock ஆரம்பித்து மினிமம் 7:30 சேலம் போய் ரீச் ஆகிட்டேன். கிருஷ்ணகிரியில் ஆரம்பித்தது. ஸோ 7:30 நான் ரீச் ஆகிட்டேன். சேலம் தாண்டி ராசிபுரம் பக்கம் போயிட்டு அம்மா எப்படி சொல்கிறது உங்கள்கிட்ட தெரியல. அதுமாதிரி இந்த பிளான் வந்து வேறு லெவலில் எக்ஸிக்யூட் பண்ணணுன்னு நினச்சேன். சம்திங் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்தேன். பட் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி தவிர எனக்கு எதுவும் கேட்க தெரில. எல்லோரும் என்னை மன்னிச்சிக்கோங்க. இந்த ரைட் நான் நிறைய விதமான அப்டேட் பண்ணணுன்னு நினச்சேன். எனக்கு என்ன சொல்கிறது என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரியல, சத்தியமாக தெரியல. ஏன்னா நான் இங்கேருந்து 5 மணிக்கு ஆரம்பித்தேன் ரைடு. ஷார்ப்பாக 5:30 ரைடு ஆரம்பித்தது. ஸோ போச்சமல்லேருந்து கிருஷ்ணகிரி போயிட்டு கிருஷ்ணகிரிலேருந்து அந்த ரைடு ஸ்டார்ட் பண்ண சொல்லிட்டு, ஸோ கிருஷ்ணகிரிலேருந்து கன்னியாகுமரிக்கு நான் ஸ்டாப் ரைட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா விதமான ப்ரிப்ரேஷன் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அது எதுவுமே உங்களுக்கு அப்டேட் பண்ண கிடையாது. ஸோ நான் சொல்லிடுறேன். ஸோ நான் கரெக்டாக சேலம் தாண்டி ராசிபுரம் போகிறேன். அம்மா 10 டைம் ஃபோன் பண்ணிட்டாங்க. ஸோ இன்ஃபார்ம் பண்ணேன் இந்த மாதிரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா என்கிட்ட ஒரு வார்த்தை, நீ போகிறது போ, ரிட்டர்ன் வந்துடாத வீட்டுக்கு. அப்படி சொல்லும்போது மனசு கேட்கலைங்க. ஸோ அந்த ரைடே வேணாமா அப்படின்ற ஒரு நிலமை வந்துச்சு. இனிமேல் என்கிட்ட பேசாத, ஸோ இனிமேல் வந்து என்கிட்ட பேசாத அப்படின்ற நிலைமைக்கு கொண்டு வந்தாங்க. சத்தியமாக எனக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு வேணால் கால் லிஸ்ட் வேணால் கூட நான் எடுத்து காமிக்கிறேன். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக கால்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 கால்ஸுங்க. 15 கால்ஸ், 1 2 கிடையாது, 15 கால்ஸ். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நம்ம ட்ராவல் பண்ணாலுமே நம்ம பீஸ்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணுன்னு நினைக்கணும். அதையும் இல்லாமல் அன்சாட்டிஸ்ஃபையாக ட்ராவல் பண்ணுறதுக்கு ஸோ ட்ராவலை டிஸ்கன்டினியூவும் பண்ணிட்டேன். என்னால் முடியலைங்க. எங்கள் அம்மா ஒரு பக்கம் டார்ச்சர், எங்கள் அப்பா ஒரு பக்கம், என் தம்பி ஒரு பக்கம். ஸோ இவ்வளோ பிளான் பண்ணிக்கணும் என்னால் எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால தான் எனக்கு மன கஷ்டமாக இருக்குது. ஸோ அடுத்த டைம் ஆனால் கண்டிப்பாக இந்த ரைடு வந்து கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு அப்டேட் வரும். அது நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஓகேங்களா, கொஞ்சம் டைம் கொடுங்க எனக்கு இதிலேருந்து வரத்துக்கு. ஏன்னா என்னால் வீடியோ போட்டாலும் இதுக்கான எஃபர்ட் போடணும், நிறைய பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். பட் என்னால் ஃபேமிலி சுச்சுவேஷன்னால், அது ஃபேமிலி சுச்சுவேஷன் எல்லா ஃபேமிலிட்டு சொல்லவே எல்லாத்த விஷயம் ஃபேமிலி மேலே நம்ம டிபெண்ட் பண்ண இருக்கக்கூடாது தான். பட் இருந்தாலுமே என்னால் முடியல. கடைசியாக கேட்டுக்கிறேன், ஐ எம் சாரி. இத்துடன் நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கான இதை விட ட்ராவல் கண்டென்ட் வீடியோ இல்லைனாலும்
பைக் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வீக்லி 3 வீடியோஸ் வந்து நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன். ஸோ உங்களுடைய ஆதரவு மட்டும் கொடுங்க, கண்டினியூ கொடுத்துட்டே இருங்க. இதை தவிர எனக்கு சொல்ல தெரியலங்க. லவ் யூங்க. லவ் யூ ஃப்ரம் UVF. ஓகே, தேங்க்யூ. எவ்வளோ பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்துருக்கு எல்லா நண்பர்களுக்கும் நண்பிக்கும் தேங்க்யூ ஸோ மச். இந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்துனுக்கிறீங்க. உங்களை அன்பு ஆதரவு எல்லாமே கொடுங்க. ஸோ கூடிய சேர்த்து நம்ம வந்து 50K ரீச் பண்ண போகிறோம். அது உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. இந்த ரைடு இல்லைன்னா அடுத்த ரைடு ஸ்டார்ட் பண்ணுவோம். கொஞ்ச நாளைக்கு என்னால் ரைட் பண்ண முடியாது. ஆனால் எனக்குன்னு தனியாக ஒரு பைக்கு கிடையாது. ஸோ சம்பாரித்து வீட்டு தான் கொடுக்குறேன். பட் எனக்கான ஒரு பைக்குன்றது ஒரு கிடையாது. ஸோ நான் இந்த வண்டியை வாங்கினதே செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினேன், செகண்ட்ஸில் தான் வாங்கினேன். அது 60,000 ரூபா கொடுத்து வாங்கினேன். 2020 மாடல் 60,000 கொடுத்து ஏன் கொடுத்து அப்போ அதுவும் என்னுடைய காசு கிடையாது, அப்பாவுடைய காசு தான். எதுவுமே எனக்கான சொந்தமான பைக்குன்றதே கிடையாது. என்னுடைய பேர் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஒரு பேர் கூட கிடையாது. ஸோ ஒரே ஒரு ஃபோன் மட்டும்தான். ஸோ இந்த ஃபோன் மட்டும்தான் நான் காசு கொடுத்து வாங்குது. ப்ளஸ் இந்த GoPro ரொம்ப சாரி. இதுவும் நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸ் எல்லாம் என்ன முடிஞ்சதுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.